ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இஞ்சி தீயல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இஞ்சி கொஞ்சம் எடுத்து அதை நல்லா தோல் செத்தி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து சின்ன சின்ன துண்டாட்டு நம்ம அழகாட்டு கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணி எடுத்தது டோட்டல் இவ்வளோ இருக்குது. வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இஞ்சி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு, ஆனால் அதில் எரிப்பு இருக்கிறதுனால நம்ம ஒரு 3 பச்சை மிளகா தான் எடுத்துருக்கோம். அதுவும் சின்ன பச்சை மிளகாட்டு. அப்புறம் வந்து ஒரு 3 பல் வெளுத்துள்ளி இதெவ்வளோ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த சட்டியில் எண்ணெயை விட்டாச்சு. எண்ணெயை விட்டுட்டு அதில் வந்து இந்த இஞ்சியை தட்டி நம்ம வறுக்கணும். நல்லா கொஞ்சம் செவக்க வறுக்கணும். நல்லா இந்த மாதிரி வறுத்தும் பண்ணலாம், மற்றபடி பொரிச்சும் பண்ணலாம். இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி பொரிச்சும் பண்ணலாம். நாங்கள் வந்து இதை வறுத்து பண்ணுறோம். பச்சை மிளகு, அந்த வெளுத்துள்ளி வெட்டி வச்சுருக்கிறது அதையும் போட்டுக்கிட்டோம். அடுத்து வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலை வந்து ஒரு மணத்துக்காக நம்ம சேர்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இனி வந்து அந்த வெளுத்துள்ளி சேர்த்துருக்கனால இது அடி பிடிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த அளவு தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய், அந்த தேங்காவையும் அந்த நல்லா சவுக்க வறுத்த பிறகு அந்த தேங்காவை தட்டணும். இந்த தேங்காய் துருவை தட்டி அதையும் நல்லா கிண்டி கிளறி கொடுக்கணும். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம கிண்டி கிளறி கொடுக்கும்போது இதெல்லாமே சேர்ந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் வரும். அந்த அளவுக்கு இதை கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி கிண்டி கொடுத்து இப்படி வெயிட் பண்ணிக்கும்போது அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ரெட்டிஸ் ஆகிட்டு இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கிண்டி கிளறி கொடுக்கணும். இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டால் போதும். அப்புறம் வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி போடுறோம். மல்லிப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோட மஞ்சள் பொடி, ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு ஒரு மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறோம். இதையும் போட்டு நல்லா கிண்டி கொடுக்குறோம். கொஞ்சம் முழு ஜீரகம் அதில் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் முழு ஜீரகம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுக்கணும். இப்போ வந்து நல்ல ஒரு ரெட்டிஷ் கலராட்டு வந்திருக்கு. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஒரு இதை வந்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் இதை வந்து கொட்ட போகிறோம். கொட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டில் வந்து இதை வந்து நம்ம ஒரு தண்ணி விடாமல் ஒரு 2 அடி அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அடித்து கலக்கி எடுத்தாச்சு. அடித்து இதை வந்து அந்த மிக்ஸி ஜார்லேருந்து நம்ம வெளியில் பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இனி வந்து இதுக்கு தேவையான கொஞ்சம் புளி நம்ம கலக்கி வச்சுருக்கோம். அந்த புளியையும் நல்லா பிணைஞ்சி அது கூட விட்டுட்டோம். இனி வந்து இதை நல்லா கலக்கி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து திரும்பவும் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கடுகு, அந்த கடுகு போட்டுன உடனே கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம அப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த இஞ்சி சாறை வந்து எல்லாத்தையுமே அதில் விட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி கொடுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிடணும். உப்பும் சேர்த்துக்கிட்டு
நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்து இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வச்சுக்கிடணும். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளில வச்சா இது கெட்டு போகும். ஏன்னா வந்து நல்லெண்ணெயில் பண்ணல, நம்ம வந்து